அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து ஒரு 10x5 அளவுள்ள ஒரு கிறிஸ்மஸ் பேனர், டிஎம்கேக்குள்ள கிறிஸ்மஸ் பேனர் ரெடி பண்ண போகிறோம். இது நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இந்த பேனர் எப்படி ரெடி பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம டீட்டெயிலாக நம்ம பார்த்துடலாம். லாஸ்ட்டாக நம்ம நண்பர் ஒருத்தவங்க இந்த மாதிரி லைட்டு எஃபெக்ட்ஸு, இந்த மாதிரி இந்த கிறிஸ்மஸ் ட்ரீ இதுன்னு இல்லை, மற்ற எதுவாக இருந்தாலும் நம்ம எப்படி டவுன்லோடு பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதையும் நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம், சரிங்களா? அதனால் அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட்டு ஃபோட்டோஷாப் 7.0 ஓப்பன் பண்ணிக்கிறோம். ஃபஸ்ட்டு 10x5 நம்ம அளவு போட்டுக்கலாம். விட்த்து வந்து 10, ஹைட்டு வந்து 5, ரெசல்யூஷன் 300, RGB மோடில் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம இப்போது வந்து இந்த ஃபோட்டோ எடுத்து நம்ம செட் பண்ணிவிடுவோம். ஃபோட்டோ வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருவோம். சிஎம்ஆர் டெப்த் சிஎம் 2 பேரோட ஃபோட்டோவும், அவங்க ஃபோட்டோ வந்து நம்ம எடுத்து இதில் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். எல்லாமே PNG ஃபைல் தான், சரிங்களா? அப்புறம் அவங்க தலைவர்கள் 3 பேரோட ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம இந்த லைட்ஸு, பேக்ரவுண்டு, இல்லை இந்த ஷேப்ஸு, இந்த இதில் உள்ள இந்த வெக்டர், அந்த PNG எல்லாமே எப்படி டவுன்லோட் பண்ணலாங்கிறத பற்றி பார்த்துருவோம். இதை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிக்குவோம். இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு நம்ம பேக்ரவுண்டை செட் பண்ணிக்கலாம் அதில், சரிங்களா? அதுக்கு முன்னாடி ஃபைலை சேவ் பண்ணிவிடுவோம். ஒரு 10x5 10x5 அப்படின்னு போட்டு டிஎம்கே கிறிஸ்மஸ் ஓகே கிறிஸ்மஸ். இப்போ வந்து நம்ம பேக்ரவுண்டு கலர் வந்து நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். ஷிஃப்ட் கண்ட்ரோல் N. அதில் வந்து நம்ம அதிலே வந்து நம்ம கலர், பேக்ரவுண்ட் கலர் வந்து நம்ம செட் பண்ணிக்கணும். எப்படி நான் செட் பண்ணுறேன்னா, இப்போது பிக்சர் இருக்குது, பிக்சரில் அவங்க ஃபேஸோட கலரை வந்து நான் மேட்ச் பண்ணுற மாதிரி இதில் வந்து டார்க்கான கலர் எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு ஆல்ட் பேக் ஸ்பேஸ் அடித்து கலர் ஃபில் பண்ணிட்டேன். இப்போ எனக்கு வந்து இந்த பாட்டம் சைடில் வந்து கொஞ்சம் லைட்டாக எரேசர் டூல் எடுத்துகிட்டு ஒரு 40 வச்சுக்கிறேன். 40 அளவில் ப்ரஷோட சைஸை வந்து இது பெருசு பண்ணுறதுக்கு க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்தா ப்ரஷோட சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிடும். இந்த மாதிரி லைட்டாக நான் இப்படி ப்ரஷ் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் வந்து நெட்டில் போயிட்டு டெக்ஸ்டர் பேக்ரவுண்ட் டெக்ஸ்டர் பேக்ரவுண்டு அடிச்சிங்கன்னா அந்த மாதிரி உங்களுக்கு நிறைய பேக்ரவுண்ட்ஸ் வரும். நெட்டு எரர் கொஞ்சம் நெட்டு கனெக்ஷன் வந்து நம்ம கட் ஆகிருக்கு. சரி, ஓகே. நம்ம ஃபைல்லேருந்து நம்ம எடுத்துக்குவோம். நம்ம இது மாதிரி டெக்ஸ்டர் பேக்ரவுண்டுன்னு அடிச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த பேக்ரவுண்ட்ஸ்லாம் வந்துடும். ஓகே, இந்த இருக்குது பேக்ரவுண்டு. டெக்ஸ்டர் பேக்ரவுண்டுன்னு அடிச்சிங்கன்னா இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஷேப்பில் வந்து உங்களுக்கு பேக்ரவுண்டு வந்து அதில் ஷோ ஆகும். இந்த மாதிரி ஒரு பேக்ரவுண்டு, இந்த பேக்ரவுண்டு நம்ம டவுன்லோடு பண்ணி வச்சுருக்கோம். அதை எடுத்து நான் இம்போர்ட் பண்ணிடுறேன். Ctrl+0 Ctrl- கொடுத்து நான் பேக்ரவுண்ட் சைஸ் வந்து நான் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி பேக்ரவுண்ட் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு இதோட பிளண்ட் மோடை வந்து நான் சேஞ்ச் பண்ணுறேன். நார்மலாக இல்லாமல் பிளண்ட் மோடை சேஞ்ச் பண்ணோம்னா அது ஒரு நல்ல ஒரு எஃபெக்டாக கிடைக்கும், சரிங்களா? ஓகே, எனக்கு இந்த எஃபெக்ட் ஓகே அப்படின்னு சொன்னது. திரும்ப இதை ஒரு Ctrl+J போட்டுக்கிறேன். Ctrl+T இந்த லேயரை வந்து கிளிக் பண்ணிவிட்டு Ctrl+J Ctrl+T வெர்டிகல் கொடுத்துட்டேன். ரெண்டுத்தையும் நான் இந்த டிக் எடுத்து விட்டுட்டு ரெண்டுத்தையும் கிளிக் பண்ணிவிட்டு Ctrl+E கொடுத்து ரெண்டுத்தையும் ஒன்றா மெர்ஜ் பண்ணிக்கிறேன். இப்போ நார்மலாக லேயர் எப்படி இருக்குது, இந்த லேயர் எப்படி இருக்குது. இப்போ இதோட இந்த லேயரும் ஆட் பண்ணும்போது அது ஒரு எஃபெக்டாக கிடைக்கிது நமக்கு, சரிங்களா? இப்படி எடுத்த ஃபோட்டோ வந்து ஃபுல் சைஸ்
ஸ்டாண்டிங் ஃபோட்டோ அது கட் பண்ணி வச்சுருக்கோம். சரிங்களா? ஓகே, இப்போ வந்து நம்ம செட் பண்ணியிருக்கோம். இதில் வந்து எனக்கு இந்த இடம் வந்து நான் அந்த கிறிஸ்மஸ் ட்ரீ மற்ற அவங்க நேம் வைக்கிற மாதிரி நான் வந்து திங்க் பண்ணியிருக்கேன். அதனால் வந்து நம்ம இந்த இடத்த மட்டும் ப்ளர் பண்ணிடலாம். கீபோர்டில் ஆர் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஸ்மெட்ச் டூல் வந்து லிங்க் கனெக்ட் ஆகிடும். இதையே நீங்கள் ஷிஃப்ட்டை பிடிச்சிட்டு ஆர் அடிச்சிங்கன்னா இந்த கலர் வந்து இந்த டூலில் வந்து மொத்தம் 3 டூல் இருக்குது. ஷிஃப்ட்டை பிடிச்சிட்டு ஆர் அடிச்சிங்கன்னா இந்த பேர்ன் டூல் செலக்ட் ஆகும். அதில் வந்து நம்ம இந்த ஸ்மெட்ச் டூல் எடுத்துக்கலாம். ஷார்பன் டூல் எது வேணாலும் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஷார்பன் ஸ்மெட்ச் டூல் எடுத்துகிட்டு உங்கள் ப்ரஷ் சைஸ் போய்ட்டு ஸ்பேஸிங் வந்து ஆஃப் பண்ணிவிடுங்க. ஸ்பேஸ் ஆனில் இருந்ததுன்னா உங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் ஸ்மெட்ச் பண்ணும்போது ஹேங் ஆகும் சிஸ்டம். அதனால் மேக்ஸிமம் வந்து நீங்கள் ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ அதனால் நம்ம அந்த ஸ்மெட்சை வந்து ஆஃப் பண்ணிவிடும். இது ஸ்ட்ரென்த்தை வந்து நீங்கள் ஸ்ட்ரென்த்தை வந்து 100% கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சரி. நான் வந்து என்னோடய இந்த லேயர் வந்து பேக்ரவுண்டில் இல்லை, அங்கே பிக்சரில் இருக்கிறதுனால அந்த மாதிரி எனக்கு இந்த எஃபெக்ட்ஸ் தெரில. சரிங்களா? இந்த மாதிரி ரொம்ப ஸ்மெட்ச் ஆகும். உங்களுக்கு லைட்டாக ஸ்மெட்ச் ஆகும்னா நீங்கள் இதோட ஒப்பாசிட்டி வந்து கம்மி பண்ணிவிட்டு ஸ்ட்ரென்த்தை கம்மி பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீங்கள் ஸ்மெட்ச் பண்ணிக்கிங்க. இது ஒரு மெத்தடு. இதுலேயே இன்னும் கொஞ்சம் எஃபெக்ட் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா இதே கிளிக் பண்ணுங்கள். ஒரு 9ஆம் நம்பர் ப்ரஷ் எடுத்துங்க. ப்ரஷோட சைஸை வந்து க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும், ஷேப் சைஸ் வந்து பெருசாகும்னு சொல்லியிருக்கோம். அதனால் இப்படி கிளிக் பண்ணிட்டு ஒரு கிளிக் பண்ணிங்க. ஏதோ ஒரு கலர், இந்த கலர் நான் ஃபோர்க்ரவுண்டில் இந்த கலர் வச்சுருக்கேன். இந்த கலர் தான் வைக்கணும்னு இல்லை, இந்த மாதிரி கலரை சூஸ் பண்ணிவிட்டு ஆல்ட்டை ஹோல்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி கிளிக் ஆகும். அதை வந்து நீங்கள் இந்த மாதிரி ஒரு மாதிரி அது மேலே அப்படியே லைட்டாக அப்படி இந்த மாதிரி ஸ்மெட்ச் பண்ணிங்கன்னா அது ஒரு உங்களுக்கு ஷேப்பாக வந்து உங்களுக்கு கன்வெர்ட் ஆகிடும். சரிங்களா? இந்த ஸ்ட்ரென்த்தை கொஞ்சம் ஏற்றிட்டு இந்த மாதிரி பண்ணிங்கன்னா நார்மல் லேயருக்கும் இந்த மாதிரி நம்ம ஸ்மெட்ச் பண்ணுறதுக்கும் அது வந்து நல்ல ஸ்மெட்ச் பண்ணோம்னா இந்த மாதிரி ஸ்மெட்ச் பண்ணோம்னா அதில் வந்து நல்ல ஒரு ப்ரஷோட சைஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணி டிக்ரீஸ் பண்ணி நம்ம ஒர்க் பண்ணோம்னா அந்த பேக்ரவுண்டு எஃபெக்டே வேறு லெவலில் இருக்கும். சரிங்களா? அதனால் வந்து நீங்கள் இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணி பார்க்கலாங்கிறத வந்து நம்ம லைவில் சொல்கிறோம். அதனால் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், இப்போ தான் உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். சரிங்களா? இப்போ நம்ம பார்க்கக்கூடிய வரையில் ஃபஸ்ட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய அந்த பேஸ்ட் ஃபைலும் கொடுத்துருவோம். இப்போ நம்ம ரெடி பண்ணக்கூடிய இந்த பேஸ்ட் ஃபைலும் நம்ம கொடுத்துருவோம். லைட்டாக ப்ரஷ் பண்ணிட்டு ஹார்ட் ப்ரஷ் எடுத்துகிட்டு அதோட ஸ்ட்ரென்த்தை மட்டும் நான் வேரி பண்ணி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். சரிங்களா? பார்த்திங்கன்னா பேக்ரவுண்டு ஒரு சூப்பரான ஒரு பேக்ரவுண்டு நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி ஒரு ஷேப்பு அன்ஈவன் ஷேப்பில் வந்து இந்த மாதிரி நம்ம ஸ்மெட்ச் பண்ணும்போது நல்ல ஒரு எஃபெக்ட் கிடைக்கும். சரிங்களா? இப்போ வந்து கூகுளுக்கு போயிட்டு கிறிஸ்மஸ் வெக்டர் பிஎன்ஜின்னு டைப் பண்ணோம்னா நிறையா வரும். இதில் வந்து நமக்கு மேக்ஸிமம் இந்த பிஎன்ஜி ட்ரீங்கிறதுல வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்கன்னா நல்லா ஷார்ப்பாக இருக்கும். ஆனால் அதில் வாட்டர் மார்க் வரும். இந்த வெப்சைட்டில் உங்களுக்கு இல்லுஸ்ட்ரேட்டர் உங்களுக்கு ஒர்க் பண்ண தெரியும்னா நீங்கள் இதில் வந்து ஃப்ரீயாக கூட டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஃப்ரீயாக உள்ளதுலேயே வந்து இந்த பிஎன்ஜி ட்ரீயை வந்து நான் டவுன்லோட் பண்ணிக்கிறேன். சரி, இது ஜேபக்காக இருக்குது, அதனால் எனக்கு பிஎன்ஜி இமேஜ் தான் வேணும். அதனால் நான் வேறு ஏதாவது பிஎன்ஜி இமேஜ் கிடைக்குதான்னு பார்க்குறேன். இல்லை, நான் வந்து இல்லுஸ்ட்ரேட்டரில் தான் வந்து இந்த பிஎன்ஜி ஃபைல்லாம் டவுன்லோட் பண்ணி அதை எக்ஸ்போர்ட் பண்ணுவேன். இதே மாதிரி தான் நான் வந்து இந்த ஃப்ரீபிக் இந்த வெப்சைட்டில் தான் நான் டவுன்லோட் பண்ணி இந்த வெப்சைட்டில் தான் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். சரிங்களா? எப்படி டவுன்லோட் பண்ணேன் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லணும். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய அந்த இது வந்து நம்ம ஃப்ரீபிக்லேருந்து டவுன்லோட் பண்ணி அதை வந்து நான் எக்ஸ்போர்ட் பண்ணி
இல்லுஸ்ட்ரேட்டர் ஃபைலில் வந்து ஓப்பன் பண்ணி அதை பிஎன்ஜியாக கன்வெர்ட் பண்ணி வச்சுருக்கேன். சரிங்களா, சைஸு இதுதான். அது நார்மலாக இருக்கும்போது இப்படி தான் இருக்கும். அந்த பெரிய ஃபைல் இது Ctrl-Ctrl-T கொடுத்து சைஸை வந்து நான் ரெடியூஸ் பண்ணிக்கிறேன். சரிங்களா, இந்த இது வந்து வெக்டர் ஃபைலு. வெக்டரில் பிஎன்ஜி ஃபைலாக நான் மாற்றி வச்சுருக்கேன். சரிங்களா, ஓகே. Ctrl+ ஜூம் பண்ணிக்கிறேன். இதோட சைஸை வந்து நான் கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணிக்கிறேன். ரெடியூஸ் பண்ணிவிட்டு இந்த நம்ம டவுன்லோடு பண்ணதில் இல்லுஸ்ட்ரேட்டர் ஃபைலு அதில் வந்து இந்த லைட்டிங்க்காக வந்து அவங்க இந்த மாதிரி ஒரு ஷேப்ஸ் ஒன்று க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. அதெல்லாம் நமக்கு பிளாக்காக தெரியுது. அது வந்து தெரியாமல் இருக்கணுங்கிறதுக்காக நான் அதை கிளிக் பண்ணி அவுட்டர் க்ளோ அப்படி கொடுத்தோன்னா இந்த மாதிரி உங்களுக்கு அந்த அவுட் சைடில் மட்டும் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி க்ளோ ஆகும். இதில் வந்துட்டு நான் பிளண்ட் மோடை சேஞ்ச் பண்ணிக்கிறேன். சேஞ்ச் பண்ணிட்டேன்னா எனக்கு சுத்தமாக அந்த லைட்டு வந்து பிளிங்க் ஆகிற மாதிரி தெரியாது. ஓகேங்களா, அதுக்காக வந்து நான் இந்த மாதிரி செட் பண்ணியிருக்கேன். லைட்டு எரியிற மாதிரி இருக்கணுங்கிறதுக்காக. அப்புறம் வந்து இதோட பிளண்ட் மோடை சேஞ்ச் பண்ணோம்னா அந்த பிளாக்கும் போயிடும். சரிங்களா, அதுக்கு என்ன பண்ணோன்னா Shift-Ctrl-N ப்ரஷ் டூவில் கிளிக் பண்ணிவிட்டு இந்த சைடில் வச்சுட்டு ஒரு கிளிக் பண்ணுறேன். 2 கிளிக் பண்ணிவிட்டு Shift-Ctrl ஓப்பன் ப்ராக்கெட் கொடுத்து பேக் கொண்டு போயிட்டேன். இப்போ அந்த பேக்ரவுண்டுக்கும் மேலே கொண்டு வந்திருக்கேன். சரிங்களா, இப்போ வந்து இதோட நம்ம மோடை சேஞ்ச் பண்ணி பார்ப்போம், இந்த பிளாக் வந்து மூவ் ஆகுதான்னு. அப்படி இல்லைன்னா நம்ம வேறு பிஎன்ஜி ஃபைல் தான் டவுன்லோட் பண்ணணும். சரிங்களா, அதனால் எனக்கு செட் ஆகலை. இந்த பிளாக்கு தெரியுது, எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. அதனால் நான் டெலிட் பண்ணிக்கிறேன். வேறு ஒரு பிஎன்ஜி இமேஜ் வந்து நான் டவுன்லோடு பண்ணி வச்சுருக்கேன். அதை எடுத்து நம்ம இதில் இம்போர்ட் பண்ணிவிடுவோம். மேரி கிறிஸ்மஸ்ன்ட்டு. இது வந்து எந்த விதமான அந்த லைட்டிங்ஸ் பிளாக் லைட்ஸ் எதுவும் இல்லை. அதனால் இது ஓகே. சரிங்களா, இப்போ வந்து அது ஒரு இந்த கிறிஸ்மஸ் தாத்தா அவங்க வச்சுருக்க மாதிரி இருக்குது. Ctrl+ போட்டு ஜூம் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நமக்கு பிக்சர் வந்து ஒரு கொஞ்சம் ஹைலைட்டாக தெரியணுங்கிறதுக்காக நான் என்ன பண்ணிட்டேன்னா இங்கே வந்துட்டு 0 எல்லாம் 100 கொடுத்துட்டு ப்ரஷ் டூவில் கிளிக் பண்ணிக்கிறேன். ப்ரஷ்ஷோட சைஸ் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு ஒரு கிளிக் 2 கிளிக் பண்ணிட்டு, ஏன்னா இதோட நான் ஸ்ட்ரென்த்தை வந்து கம்மியாக வச்சுருக்கேன். இதில் ப்ரஷ் டூவில் கிளிக் பண்ணி காமிக்கிறேன். இல்லை ஃப்ளோ வந்து 60 தான் வச்சுருக்கேன். 100 வச்சிங்கன்னா இன்னும் டார்க்காக இருக்கும் உங்களுக்கு. அதனால் வந்துட்டு இது வந்து ஃப்ரண்ட்டு கொண்டு வந்தேன். இப்போ வந்து இதோட பிளண்ட் மோடை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணி பார்த்துருவோம். ஓகே, எனக்கு இந்த மோடு ஓகே. அப்புறம் என்ன பண்ணுறோன்னா இந்த கிறிஸ்மஸ் தாத்தா வந்து கீழே உட்காந்துருக்க மாதிரி இருக்குது. ஆனால் எதுவும் ஷேடோஸ் எதுவும் இல்லாமல் இருக்குது. சரிங்களா, இந்த மாதிரி உட்காந்துருக்காங்க. பின்னாடி எதுவும் ஷேடோஸ் இல்லை. ரவுண்டில் வந்து மேரி கிறிஸ்மஸ் வந்து நமக்கு தெரியல. அதுக்கு வந்து நம்ம வேறு ஒரு கலர் வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு எப்படி பண்ணலாங்கிறது பார்த்தோம். சரிங்களா, அதுக்கு முன்னாடி நம்ம இந்த ஷேடோ வந்து க்ரியேட் பண்ணிவிடுவோம். Shift-Ctrl-N நியூ லேயர் போட்டுக்கிறேன். ஃபோர்க்ரவுண்டில் பேக்ரவுண்டு பிளாக் கலர் இருக்குது. ப்ரஷ் டூவில் கிளிக் பண்ணியிருக்கேன். க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்து நம்ம சைஸை வந்து பெருசு பண்ணிக்கிறேன். பெருசு பண்ணிவிட்டு ஃப்ளோ 100 வச்சுக்கிறேன். 100 வச்சுட்டு Ctrl-T Ctrl- Shift-Alt ரெண்டுத்தையும் ஹோல்ட் பண்ணி கீழே இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணோன்னா சைஸு உங்களுக்கு பெருசாகும். இல்லைங்களா, இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி இந்த மாதிரி நான் கீழே கொண்டு வந்துச்சுக்கேன். ஏன்னா அவங்க உட்காந்துருக்கிறதுக்கான ஷேடோஸ் வந்து நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம். இப்போ சரிங்களா, இந்த சைடு வந்து நான் கம்மி பண்ணிக்கிறேன். ஏன்னா உட்காரும் போது நமக்கு ஒரு சைடு தானே வந்து நமக்கு இந்த ஷேடோஸ் வந்து தெரியும். அதுக்காக வந்து நான் அந்த மாதிரி வச்சுக்கிறேன். சரிங்களா, இப்போ வந்து மேரி கிறிஸ்மஸ்ன்னு தெரியுது நமக்கு. இப்போ இதுக்கு வந்து நான் அவுட்டர் க்ளோவில் வந்து லைட்டிங் செட் பண்ணுறோம். சைஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு பிளண்ட் மோடை சேஞ்ச் பண்ணிக்கிறேன்.
ஓகே, ஓவர்லே மோடில் நான் வச்சுட்டேன். இப்போ ஓவர்லே மோடில் வச்சுட்டு நம்ம இதுக்கு வந்து இப்போ இதுக்கு மேலே வந்து நம்ம என்ன பண்ணோன்னா இப்போ அந்த மெசேஜ் வந்து கொடுத்துருவோம். அதுக்கு முன்னாடி இந்த எல்லோ வந்து கொஞ்சம் ரொம்ப டார்க்காக கொஞ்சம் வெளியிலலாம் தெரிகிற மாதிரி இருக்குது, டிஸ்டர்ப் ஆகிற மாதிரி இருக்குது. அதுக்காக வந்து நம்ம கொஞ்சம் சைஸை வந்து கம்மி பண்ணி வச்சுக்கலாம். கண்ட்ரோல் T போட்டு சைஸை வந்து பாட்டம் சைடில் வந்து டிப் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ வந்து நம்ம மெசேஜ் டைப் பண்ணிவிடுவோம். அனைவருக்கும் கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிவிடுவோம். அதை வந்து நம்ம கொஞ்சம் ஹைலைட் பண்ணி காமிச்சுக்குவோம். கீமை நான் ஆன் பண்ணிக்கிறேன். இது வந்து இப்போ நம்ம டார்க்காக பேக்ரவுண்டு ஒரே நம்ம டிசைனை பொறுத்தளவு ஒரு கான்செப்ட் என்னென்னா, பேக்ரவுண்டு டார்க்காக இருந்தால் நம்ம இந்த மாதிரி பிக்சர்ஸ்லாம் வந்து நல்லா எடுப்பாக இருக்கும், நல்லா கிளியராக தெரியும் உங்களுக்கு. பேக்ரவுண்ட் லைட்டாக இருந்தால் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பிக்சர்ஸ் எல்லாமே வந்து ஒயிட்டில் இருக்கக்கூடாது, கலர்ஸாக இருக்கணும். இது எந்த கலராக இருந்தாலும் ஓகே தான். லைட் கலராக இருக்கும்போது இந்த மாதிரி பிக்சர்ஸ்லாம் வந்து இந்த ஷர்ட்டு வந்து ஒயிட் கலரில் வச்சோம்னா அதெல்லாம் எடுக்காது. பேக்ரவுண்டு டார்க்காக இருக்கவும் தான் நம்மளோட இந்த பிக்சர் வந்து ஒயிட் ஷர்ட்டு போட்டிருக்காங்க. அது வந்து நல்ல ஒரு அட்ராக்டிவாக இருக்குது நமக்கு. சரிங்களா? அந்த இதை மட்டும் ஒரு மைண்டில் வச்சுங்க. இப்போ வந்து அனைவருக்கும் கிறிஸ்மஸ் அனைவருக்கும் டைப் பண்ணிட்டேன். சரிங்களா? இதை எடுத்து நான் இப்படி வச்சுக்கிறேன். அடுத்தது இன்னொரு கிளிக் இதை டிக் எடுத்து விட்டு இன்னொரு கிளிக் பண்ணோன்னா இன்னொரு லேயரில் வந்துடும். சரிங்களா? கிறிஸ்துமஸ்னு டைப் பண்ணியாச்சு. இப்போ இதில் வந்து நம்ம இதுக்கு வந்து நம்ம எப்படின்னா ஒரு டார்க்கான ஒரு போல்டான ஒரு ஃபாண்ட்டை நம்ம சூஸ் பண்ண போகிறோம். ஏன்னா கிறிஸ்மஸ் வந்து நம்ம ஹைலைட் பண்ணி காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம அதை வந்து ஒரு போல்டு ஃபாண்ட்டில் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? போல்டு ஃபாண்ட்டே வந்து எல்லாருமே யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஃபாண்ட் இல்லாமல் நம்ம கொஞ்சம் அட்வான்ஸாக கொஞ்சம் எப்படின்னா யூஸ் பண்ணாத ஒரு ஃபாண்ட், அதிகமாக யூஸ் பண்ணாத ஒரு ஃபாண்ட்டு, இந்த ஃபாண்ட்டை எடுத்துக்கிறேன் நான். சரிங்களா? ஓகே, இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிறேன். எடுத்துக்கிட்டு இதுக்கு வந்து இதில் எதுலையாவது நான் மேட்ச் பண்ண முடியுமான்னு பார்த்துக்கிறேன். சரிங்களா? அனைவருக்கும் கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள். இதை வந்து ஒரு நார்மல் ஃபாண்ட்டு, நல்வாழ்த்துக்கள். இதை வந்து ஒரு லைன் ஃபாண்ட்டில் வந்து போட்டுருக்கோம். ஓகே, இந்த ஃபாண்ட் ஓகே. எனக்கு வந்து இதோட சைஸை வந்து கொஞ்சம் சின்னது பண்ணிவிட்டு இந்த டெக்ஸ்ட்டை வந்து நீங்கள் அலைன் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எப்படி சூட் ஆகும்னு பார்த்துங்க. இந்த சென்டர் ஃபாண்ட்டில் வச்சுட்டு சென்டர் அலைன்மெண்ட்டில் வச்சுட்டு இதை மட்டும் நான் லைட்டாக மேலே ஏற்றிக்கிறேன். ஷிஃப்ட்டை ஹோல்ட் பண்ணிவிட்டு இதை கிளிக் பண்ணிக்கிறேன். கண்ட்ரோல் T போட்டு கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இப்படி நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம். இப்போ இதுக்கு வந்து ஒரு சில இது வந்து ஒயிட்டாக இருந்தாலும் நல்லா எடுப்பாக தான் இருக்குது. இருந்தாலும் நம்ம ஒரு சில கலர்ஸ் வந்து ஆட் பண்ணுவோம். கிறிஸ்துமஸுக்கு மட்டும் நம்ம ஒயிட்லேயே கொஞ்சம் டிசைன் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து என்னென்னா ஒரு எல்லோ ஒரு 50 கொடுத்துக்கிறேன். இல்லை ஒரு 50. ஓகேங்களா? மேலே உள்ளதுக்கு என்னென்னா க்ரீனுக்கு வந்து எல்லோ எடுக்கும், அப்புறம் வந்து ஒயிட்டு எடுக்கும், லைட்டாக அந்த மெஜெண்டாவை போட்டுக்கும். மெஜெண்டா வந்து ஒரு 100 வச்சுட்டு அதுக்கு ஒரு ட்ராப் ஷேடோவில் ஒயிட்டு கொடுக்குப்பா. சரிங்களா? ட்ராப் ஷேடோ
இதை கொஞ்சம் சைஸை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். அந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு இதுக்கு வந்து நம்ம ஒயிட்டு கொடுத்துக்கிறோம். வந்து இதை பிளண்ட் மோடை சேஞ்ச் பண்ணோம்னா நமக்கு அந்த ஒயிட்டுங்கிறது நமக்கு தெரியும். ஓகே, இப்போ வந்து ஒயிட்டுங்கிறது நமக்கு தெரியுது. இப்போ இந்த கிறிஸ்துமஸுக்கு வந்து கொஞ்சம் டெக்ஸ்ட் எஃபெக்ட் வந்து நான் ஆட் பண்ணலான்னு இருக்கேன். அதுக்கு என்னென்னா இங்கே அந்த மோடில் அந்த லேயரில் கிளிக் பண்ணியிருக்கேன். பபிள் இம்போஸ் இதில் ஆடு கொடுத்துக்கிறேன். இம்போஸ் வந்து லேட்டஸ்ட்டு ஒரு நியூ ஸ்டைல்லாம் வந்து ஸ்டோக்கு அதை கொடுத்துட்டு சைஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ஒரு டிசைனாக ஒரு மோடாக நீங்கள் மாற்றி ஸ்டைல்ஸாக மாற்றி ஒர்க் பண்ணிங்கன்னா தான் அது ஒவ்வொன்றும் என்ன ஒர்க்கு என்ன மாதிரி அது வந்து ஃபங்க்ஷன் க்ரியேட் ஆகுது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இல்லைங்களா? இந்த மாதிரி மாற்றி பார்த்துங்க. எனக்கு இந்த செகண்ட் ஒன்று ஓகே நான் சூஸ் பண்ணியிருக்கேன். இல்லை உங்களுக்கு வேறு ஏதேனும் ஸ்டைல்ஸ் பிடிக்கணுன்னாலும் நீங்கள் அதை வச்சுக்கலாம். சரிங்களா? நான் இதை வச்சுக்கிறேன், இந்த ஸ்டைல் வச்சுக்கிறேன். இப்போ வந்து பிளண்ட் மோடை நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். சேஞ்ச் பண்ணிவிட்டு ட்ராப் ஷேடோ அது வந்து நம்ம அப்ளை பண்ணுறோம். இதில் போயிட்டு ஸ்ப்ரெட்டுங்கிறது வந்து அது பேக்ரவுண்டு வந்து ரொம்ப டார்க்காக இந்த மாதிரி டார்க்காக தெரியும். இது வந்து லைட்டாக ஸ்மூத்னஸ்ஸாக தெரிகிற மாதிரி ஓகேங்களா? இந்த மாதிரி இருக்கும். இதை வந்து நான் ஸ்டோக்கு என்ன கொடுக்கலான்னா இதுலேயே கொஞ்சம் டார்க்கான கலரு இந்த மாதிரி டார்க்கான கலரில் ஒரு 5% கொடுத்து வச்சுக்கிறேன். ஓகே, கண்ட்ரோல் T. இந்த மேலே உள்ள அந்த மெஜந்தா கலர் எடுக்கலைன்னா அப்படின்னா என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் பிளண்ட் மோடை சேஞ்ச் பண்ணி பாருங்கள். அதில் ஏதோ ஒரு மோடு வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகும். அப்படி இல்லைன்னா வந்து நீங்கள் ஸ்டோக்கு வந்து ஒயிட்டு கொடுத்துருங்க. அப்படி இல்லைன்னா நான் என்ன பண்ணணும்னா எல்லோ 100 கொடுத்துட்டு நம்ம இதை வந்து ஸ்டோக்கை வந்து ட்ராப் ஷேடை வந்து அன்டூ பண்ணிடலாம். இப்போ வந்து 2 கலருமே உனக்கு ஓகே, ஒரு டீசெண்டான ஒரு கலராக இருக்குது. ஓகேங்களா? இப்போ வந்து இதுக்கு பேக்ரவுண்டுக்கு ஒரு லைட்டிங் எஃபெக்ட் இதையும் நம்ம நெட்டில் தான் டவுன்லோடு பண்ணோம். இது வந்து வெக்டர் ஃபைல் இது. சரிங்களா? இந்த லைட்ஸ் இந்த மாதிரி லைட்ஸு இது எப்படின்னா இந்த கிறிஸ்மஸ்னால இந்த லைட்டிங் எஃபெக்ட் தானே இருக்கும். அதுக்காக வந்து நம்ம இது டவுன்லோடு பண்ணி வச்சுருக்கோம். கண்ட்ரோல் T போட்டு இதை ரொட்டேட் பண்ணிக்கிறேன். அப்படி இந்த அளவில் ரொட்டேட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் T போட்டுட்டு இதை வந்து எடுத்து இப்படி எல்லா இடத்துலையும் வந்து ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நம்ம செட் பண்ணி சென்டராக இதை வந்து மோடை வந்து நான் மாற்றிக்கிறேன். ஸ்க்ரீன் மோடில் வச்சுக்கிறேன். ஸ்க்ரீன் மோடில் வச்சுட்டேன்னா இப்போ லைட்டு வந்து எனக்கு பிளிங்க் ஆகிற மாதிரி நான் திங்க் பண்ணியிருக்கேன். லைட்டும் பிளிங்க் ஆகுது. இந்த சைடில் கொஞ்சம் கேப் இருக்குது. அதுக்கு வந்து என்னென்னா அதுக்கு இன்னொரு ஒரு ஷேப் ஒன்று க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். சரிங்களா? ஓகே, இந்த லைட் எடுத்து நான் அதில் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். இதுவும் ஒரு லைட்ஸ் வந்து இந்த மாதிரி ரொம்ப டார்க்காக இருக்கக்கூடிய லைட்ஸ். இதெல்லாம் கண்ட்ரோல் T போட்டு சின்னது பண்ணிக்கிறேன். அதை எடுத்து இந்த அளவில் இப்படி வச்சுக்கிறேன். வச்சுட்டு அதோட பிளண்ட் மோடையும் நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். அப்படி இப்போ பார்த்தீங்கன்னா லைட்ஸ் வந்து உங்களுக்கு பிளிங்க் ஆகுது. இதை வந்து ஒரு ஸ்டெப்பு ஃப்ரண்ட்டு கொண்டு வந்துக்கிறேன். ஃப்ரண்ட்டு கொண்டு வந்துட்டு அந்த லைட்டை மட்டும் இப்படி தெரிகிற மாதிரி வச்சுக்கிறேன். இப்படி இந்த ஹேர்கிட்ட இந்த மாதிரி படியுது அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்படி போட்டு ரொட்டேட் பண்ணிங்க. ரொட்டேட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் T போட்டு அதோடய சைஸை வந்து நீங்கள் சின்னது பண்ணிங்கன்னா இந்த மாதிரி லைட் தெரியும். சின்னது பண்ணிக்கலாம் அந்த மாதிரி. சரிங்களா? ஓகே, இப்போ நமக்கு லைட்ஸ்லாம் செட் பண்ணியாச்சு. கீழே வந்து நம்ம பேனர் அடிக்கிறவங்க
அவங்களோட ஃபோட்டோ செட் பண்ணணும். அதை வந்து நம்ம அதுக்கு ஒரு ஷேப்பு வந்து நார்மலாக ஒரு ரெக்டாங்கிள் ஷேப் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஷிஃப்ட் கண்ட்ரோல் எம், நியூ லேயர், ஆல்ட் பேக் ஸ்பேஸ், கலர் ஃபில் ஆகிடும். கண்ட்ரோல் T போட்டுக்கிறேன். கண்ட்ரோலை ஹோல்ட் பண்ணிவிட்டு இங்கே வச்சு கிளிக் பண்ணுறேன். ஒயிட்டு ஃபில் ஆகிடுச்சு. எனக்கு வந்து இந்த பேக்ரவுண்டுக்கு ஈவனாக இருக்கணுங்கிறதுக்காக இதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த லேயரை கிளிக் பண்ணுறேன். க்ரீன் ஃபில் ஆகிட்டு திரும்ப இதையே கண்ட்ரோலை ஹோல்ட் பண்ணிட்டு இங்கே கிளிக் பண்ணுறேன். செலக்ட் ஆகுது. ஷிஃப்ட் கண்ட்ரோல் என்ன. இதில் வந்து ஒரு லைட் கலர் சூஸ் பண்ணிக்கிறேன். ப்ரஷ்ஷை வந்து நம்ம கிளிக் பண்ணிடுவோம். சைஸ் வந்து இது உள்ளே இருக்கா மாதிரி சின்னது பண்ணிவிட்டு ஒரு கிளிக் தான் பண்ணியிருக்கேன். ஒரு கிளிக் பண்ணிவிட்டு இதோட பிளண்ட் மோடை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணோம்னா அது ஒரு இந்த மாதிரிலாம் வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட் ஷேப்பில் வந்து உங்களுக்கு கன்வெர்ட் ஆகும். அது நான் இதுலேயே கொஞ்சம் ஓகே, எனக்கு இந்த அளவில் நான் வச்சுட்டு கண்ட்ரோல் E கொடுத்து மெர்ஜ் பண்ணிட்டேன். வந்து நம்ம 2 லேயராக உள்ளது வந்து ஒரு லேயராக மெர்ஜ் பண்ணி வச்சுருக்கோம். கண்ட்ரோல் E அப்படியே ஆல்ட்டை ஹோல்ட் பண்ணி ஆல்ட்டு ஷிஃப்ட்டு ரெண்டுத்தையும் ஹோல்ட் பண்ணி இந்த மாதிரி மூவ் பண்ணோன்னா ஒரு காப்பி வந்துடும். திரும்ப ஆல்ட்டு ஷிஃப்ட்டு ஹோல்ட் பண்ணி இந்த சைடு மூவ் பண்ணுறேன். திரும்ப ஆல்ட்டு ஷிஃப்ட்டு ஹோல்ட் பண்ணி இந்த சைடு மூவ் பண்ணுறேன். ஷிஃப்ட்டை ஹோல்ட் பண்ணிவிட்டு இந்த ஷேப் மேலே வச்சுட்டு ஒரு ஷேப் மேலே வச்சுட்டு கிளிக் பண்ணிவிட்டு இப்போ இதை வந்து நம்ம இந்த மாதிரி அலைன் பண்ணுறோம். அலைன் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் E கொடுத்து சிங்கிள் லேயராக மெர்ஜ் பண்ணிட்டேன். சரிங்களா? இப்போ வந்து இதுக்கு வந்து ஸ்டோக்கு அப்ளை பண்ணுறோம். ஸ்டோக் கிளிக் பண்ணிவிட்டு ஸ்டோக்கை வந்து அவுட் சைடில் கொடுத்தா எப்படி இந்த மாதிரி ஒரு எட்ஜி ஷார்ப்னஸ் இல்லாமல் ஒரு ரவுண்டடு ரெக்டாங்கிளாக மாறிடும். இன்சைடு கொடுத்திங்கன்னா இந்த மாதிரி ஷார்ப்பாக வந்துடும். அதில் வந்து ஒரு 10 பாயிண்ட் கொடுத்துக்கிறேன். 10 பாயிண்ட் கொடுத்துட்டு கண்ட்ரோல் ப்ளஸ் அடித்து ஜூம் பண்ணிக்கிறேன். இதுக்கு வந்து இன்னர் ஷேடோ கொடுத்தோம்னா ஒரு ஃப்ரேமுக்குள்ளே வந்து நம்ம ஃபோட்டோ செட் பண்ணுற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. இன்னர் ஷேடோவில் வந்து இந்த மாதிரி நான் மேலே டிஸ்டன்ஸ் அப்ளை பண்ணிட்டு ஜோக்கு வந்து டிஸ்டன்ஸை கொஞ்சம் ஏற்றிட்டு சைஸை மட்டும் இந்த மாதிரி ஏற்றினா எனக்கு இந்த மாதிரி ஒரு டார்க் ஷேப்பில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஷேப் கிரியேட் ஆகிடும். சரிங்களா? இப்போ இதில் ஃபோட்டோ எப்படி வைக்கலாங்கிறத நம்ம சொல்லிவிடுவோம். 2 மெத்தடில் பல்வேறு மெத்தடில் வைக்கலாம். 4-5 மெத்தட் இருக்குது. அதில் வந்து ஈஸியான மெத்தடாக உங்களுக்கு சொல்கிறேன். இது எப்படி வைக்கலாங்கிறத நம்ம சொல்லிவிடும். சரிங்களா? இது எக்ஸாம்பிளுக்கு ஓகே, நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கக்கூடிய அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணிடலாம். எக்ஸாம்பிளுக்கு ஒரு மேரேஜ் பேனர் எடுத்துக்கிறேன். இந்த பேனர் எடுத்துக்கிறேன். ஓகே, இந்த பேனர் எடுத்துக்கிறேன். இந்த பேனரில் வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறேன். ஒரு ஃபோட்டோ எடுத்து நான் உங்களுக்கு வச்சு காட்டுறேன். சரிங்களா? ஃபைல் வந்து பெரிய ஃபைலு, அதனால் கொஞ்சம் டிலே ஆகுது. சரிங்களா? கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க. ஓகே, இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த ஃபோட்டோ எடுத்துக்கிறேன். சரிங்களா? நம்ம ரெடி பண்ணி வச்சக்கூடிய பேனர் தான் இது. பேனர்லேருந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறேன். இப்போ இவங்க ஃபோட்டோ வந்து நான் எப்படின்னா மாஸ்க் பண்ணி வச்சுருக்கேன். ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், நான் இந்த மாஸ்க் மெத்தடில் தான் வந்து நான் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு. இந்த மாதிரி உள்ள ஃபோட்டோ அது எனக்கு திரும்ப இந்த ஃபோட்டோ வேணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக நான் மாஸ்க் பண்ணி வச்சுருக்கேன். நான் இப்போ ப்ளஸ் கண்ட்ரோலை ஹோல்ட் பண்ணிவிட்டு சும்மா ஒரு இப்போ கண்ட்ரோல் T போட்டு இந்த மாதிரி மூவ் பண்ணேன்னா எனக்கு இந்த மாதிரி சின்னது பெருசாகும். ஷிஃப்ட்டை ஹோல்ட் பண்ணிவிட்டு கார்னரில் வச்சு இப்படி ரிடியூஸ் பண்ணேன்னா ஒரு சைடு உங்களுக்கு வந்து சைஸு கம்மியாகும். ஆல்ட்டை ஹோல்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சென்டரில் வந்து உங்களுக்கு வந்து சைஸு சின்னதாகும். சரிங்களா?
இப்போ நான் இந்த மாதிரி கிளிக் பண்ணிவிட்டு ஃபோட்டோவை கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி பெருசு பண்ணிக்கிறேன். இப்போ மாஸ்க் போட்டிருக்கேன். இதில் வந்து நான் வந்து எரேஸ் பண்ணாலும் ஃபோட்டோ வந்து கம்ப்ளீட்டாக எரேஸ் ஆகுது. இந்த ஷேப்பு உள்ளே மட்டும்தான் இந்த மாதிரி எரேஸ் ஆகும். சரிங்களா? இந்த மாதிரி எரேஸ் பண்ணிவிட்டு ஆல்ட்டை ஹோல்ட் பண்ணிவிட்டு திரும்ப இன்னொரு ஃபோட்டோ இதில் செட் பண்ணிக்கிறேன். திரும்ப ஒரு ஃபோட்டோ இதில் செட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி செட் பண்ணிட்டோம். கண்ட்ரோல் ஷிஃப்ட்டை ஹோல்ட் பண்ணிவிட்டு ஃபோட்டோ மேலே வச்சுட்டு டாப் அலைன்மெண்ட் கொடுத்து நம்ம ஹைட்டு வந்து ஒரே அளவில் இருக்க மாதிரி நம்ம செட் பண்ணியிருக்கோம். கண்ட்ரோல் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டோம்னா நமக்கு திரும்ப அந்த மாஸ்க்குங்கிறது போயிடும். இதே அந்த கட் பண்ண ஃபோட்டோவோட தான் இருக்கும். சரிங்களா? அதனால் வந்து இந்த மாதிரி மூவ் பண்ணும்போது கண்ட்ரோல் கொடுத்து எதையுமே மெர்ஜ் பண்ணிடக்கூடாது. மெர்ஜ் பண்ணிட்டோம்னா திரும்ப அந்த ஃபோட்டோ யூஸ் பண்ண முடியாது. அதுக்காக தான் கண்ட்ரோல் கொடுத்து இந்த ஃபோட்டோ வந்து நான் டெலீட் பண்ணிடுறேன். இந்த மாதிரி தான் ஃபோட்டோ வைக்கணும். கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வச்சுட்டு இந்த பாட்டத்தில் மட்டும் அப்படி லைட்டாக எரேஸ் பண்ணி விடுங்க. அப்படி இல்லை எனக்கு இந்த ஃபோட்டோ ஷார்ப்பாக வைக்கணும், இந்த மாதிரி இந்த ஒயிட்லாம் தெரியாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக, இப்படி தெரியாமல் அந்த மாதிரி எனக்கு தெரியணும், ஃபுல் ஷேப்பில் நான் இந்த ஷேப் ஃபுல்லாக வைக்கணும் அப்படின்னா இதை மட்டும் நான் டெலீட் பண்ணிக்கிறேன். டெலீட் பண்ணிவிட்டு இந்த ஃபோட்டோவில் உள்ள மாஸ்க்கை வந்து நான் ஹைட் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி ஃபோட்டோ நம்ம காப்பி இடத்துல பாதி வந்து எரேஸ் ஆகிருக்கு. சரிங்களா? நான் இந்த அளவில் வச்சுக்கிறேன். கண்ட்ரோல் போட்டு உங்களோட ஃபேஸை வந்து கொஞ்சம் பெருசு பண்ணிங்க. ஏன்னா ரொம்ப சப்பையாக இருக்காமல் இருந்துச்சு. அந்த மாதிரி ஃபேஸை கிளிக் பண்ணிவிட்டு மேஜிக் கண்ட்ரோல் எடுத்து இந்த சைடு ஒரு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஃபோட்டோவை இந்த ஷேப்பை கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஃபோட்டோவை சூஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மாஸ்க் போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இந்த ஷேப்புக்குள்ளே ஈவனாக உங்களுக்கு ஃபோட்டோ உட்காந்துடும், சென்ட்ராய்டு. இப்போ வந்து திரும்ப டிஸ்கார்டை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோட்டோ நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஃபோட்டோ வைக்கலாம். அப்படி இல்லைனா இன்னொரு மெத்தடும் இருக்குது. இந்த ஃபோட்டோவை என்ன பண்ணுறீங்க, இப்போ இந்த ஒரு ஷேப்பு, இப்போ நிறைய ஷேப்ஸ் இருக்கிறதுனால நம்ம இந்த மாதிரி வைக்கிறோம். சிங்கிள் ஷேப் மட்டும் இருக்குது அப்படின்னா ஷிஃப்ட்டு கண்ட்ரோல் ஜி கொடுத்து இந்த ஷேப்பை மட்டும் தனியாக கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இந்த ஃபோட்டோவை நான் வந்து இதுக்குள்ளே வைக்கணும் அப்படின்னா ஷிஃப்ட்டு கண்ட்ரோல் ஜி, கண்ட்ரோல் ஆல்ட் ஜி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோட்டோ இந்த ஃப்ரேமுக்குள்ளே தான் இருக்கும், வெளியில் வராது உங்களுக்கு. ஆனால் இதில் இன்னொரு பிரச்சனை என்னென்னா, இதேமாதிரி ஒரு ஃபோட்டோ வரதான் இந்த மாதிரி வச்சிடலாம். இதேமாதிரி ஒரு 10 ஃபோட்டோ, ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். சரிங்களா? கண்ட்ரோல் ஜி ஒரு டூப்ளிகேட் லேயர் எடுத்திருக்கேன். இப்போது இந்த ஃபோட்டோவையும் நான் இந்த ஷேப்பில் கொண்டு போகணும் அப்படின்னா என்ன பண்ணுறேன்னா மேஜிக் கண்ட்ரோல் எடுத்து கிளிக் பண்ணிட்டு ஷிஃப்ட்டு கண்ட்ரோல் ஜி கொடுத்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இது திரும்ப கண்ட்ரோல் ஆல்ட் ஜி கொடுத்து உள்ளே கொண்டு போய்க்கிறேன். கண்ட்ரோல் ஆல்ட் ஜி உள்ளே கொண்டு போயிட்டேன். இப்போ வந்து இதை ஒரு கிளிக் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் டி கொடுத்துட்டு இந்த மாதிரி டாப் அலைன்மெண்ட் கொடுத்தோன்னா உங்கள் ஃபோட்டோ உங்களுக்கு சென்டராக வரும். ஆனால் நம்ம மூவ் பண்ணும் போது அதுக்குள்ளேயே தான் இருக்கும். இப்போ இந்த சைடு நவுத்தி வைக்கணும், இல்லை இந்த சைடு நவுற்றணும் அப்படின்னா நம்ம அந்த ஷேப்பு உள்ளே தான் இருக்கும். நம்ம அந்த ஃப்ரேமை நவுற்றும் போது இதுவும் நமக்கு இந்த மாதிரி நவுந்து போகும். ஃப்ரேம் எப்படி நவுத்துறோன்னா ஃபோட்டோ நவராது. அதெல்லாம் ஈஸியாக நவுற்றி நம்ம இது ஃபோட்டோவையும் ஃப்ரேமையும் வந்து நம்ம ஈஸியாக நவுற்றி நம்ம ஒர்க் பண்ணிக்கலாம். சரிங்களா? வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போகுதுன்னு பார்க்காதீங்க. உங்களுக்கு இதெல்லாம் தேவையான ஒரு விஷயம். டிசைனர்னால் இதெல்லாம் வந்து அவசியம் தெரிஞ்சிருக்கணும். அதுக்காக தான் நம்ம சொல்கிறோம். சரிங்களா? ஓகே, நான் ஃபோட்டோ எல்லாத்தையும் டெலீட் பண்ணிட்டாப்பா. இப்போ திரும்ப கண்ட்ரோல் ப்ளஸ் இந்த ஷேப் மேலே வச்சுட்டு கிளிக் பண்ணியிருக்கேன். ஷிஃப்ட்டை ஹோல்ட் பண்ணியிருக்கேன். இங்கே வச்சு மொத்தமாக நான் செலக்ட் பண்ணிக்கிறேன் ஒன்று ஒன்றா. சரிங்களா? இப்போ வந்து ஃபோட்டோவும் செலக்ட் ஆகிருக்கு. அதனால் இந்த மாதிரி ஷேப்பை மட்டும் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு சென்டர் டாப் அலைன்மெண்ட் கொடுத்துருக்கேன். கேப்பு ஈவனாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால இந்த கேப்பை வந்து ஈவன் பண்ணுறதுக்கு இந்த ஒரு என்னென்னா ஒரு ஷேப் மட்டும் ரெண்டாக இருக்குது. சரிங்களா? ஓகே, இதை மட்டும் ரெண்டாக இருக்குது. அதனால தான் ஒரு ஒன்று கூட வந்து இன்னொன்று ஜாயிண்ட் ஆகுது. சரி, ஓகே, அதை அப்புறமா எடுத்துக்குவோம். இது வேறு ஒரு டூல் ஒன்று ஆக்ட் ஆகிடுச்சு உங்களுக்கு. ஷிஃப்ட்டை ஹோல்ட் பண்ணியிருக்கேன், தனியாக எடுத்துக்கிறேன். அப்படி இல்லைன்னா ரெக்டாங்கிள் மார்க்கெட் கொடுங்க. இந்த மாதிரி கிளிக் பண்ணிட்டு ஷிஃப்ட் கண்ட்ரோல் ஜே
கொடுத்தீங்கன்னா தனி லேயராக வந்துடும். உங்கள் இந்த லேயரை கிளிக் பண்ணியிருக்கேன், ஷிஃப்ட்டை ஹோல்ட் பண்ணியிருக்கேன், எல்லாத்தையுமே ஒன்று ஒன்றா செலக்ட் பண்ணிட்டேன். இதை வந்து இந்த டூலை கொடுத்தோம்னா இந்த ஹரிசாண்டல் லைன் வந்து உங்களுக்கு கிளியர் ஆகிடும். இது கொடுத்தோம்னா சென்டர், இது வந்து டாப்பு. இந்த மாதிரி நமக்கு ஜூம் பண்ணிக்கிறேன். ஜூம் பண்ணிட்டு கீழே வந்து நம்ம வேறு ஒரு டூல் ஒன்று இந்த டூல் ஒன்று ஆக்ட் ஆகிடுச்சு, அதை க்ளோஸ் பண்ணி விட்ருவோம். ஜூம் டூல் எடுத்துக்கிட்டு கிளிக் பண்ணிக்கிறேன். மூவ் டூல். இந்த மாதிரி வந்துட்டு கிளியர் ஆள் கொடுத்தீங்கன்னா எஸ் கேட்கும், கிளியர் கொடுத்தீங்கன்னா போய்டும். கண்ட்ரோல் 0. இப்போ வந்து இந்த ஷேப்ஸ் வந்து வெறுமனே இந்த மாதிரி இதெல்லாம் ஒரு மொட்டையாக இருக்காமல் இருக்குது. அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு ரெக்டாங்கிள் மார்க் டூல் எடுத்து இந்த மாதிரி ட்ரா பண்ணுறோம். ஷிஃப்ட் கண்ட்ரோல் N, ஆல்ட் பேக் ஸ்பேஸ். இதை வந்து பேக் கொண்டு போய்க்கிறேன். ஃபுல்லாக பேக் கொண்டு போயிட்டு இந்த பேக்ரவுண்டுக்கும் மேலே கொண்டு வந்திருக்கேன். சரிங்களா, இந்த லைட்ஸுக்கு மேலே. இப்போ வந்துட்டு இதுக்கு வந்து நம்ம ஒரு கிளிப் ஆர்ட்ஸை யூஸ் பண்ணி நம்ம வந்து அதுக்கு டிசைன் பண்ண போகிறோம். இது எப்படி பண்ணலாங்கிறத பற்றி பார்த்துருவோம். சரிங்களா, இதில் போயிட்டு ஷேப் டிசைன், கலர் கிளிப் ஆர்ட்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டு இந்த மாதிரி இது எப்படின்னா லைன் வெக்டர் டிசைன் போட்டோம்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஷேப்ஸ்லாம் கிடைக்கும் நெட்டில். ரெக்டாங்கிள் மார்க் டூலு அதை செலக்ட் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் J போட்டு ஒரு காப்பி எடுத்துக்கிறேன். இது மட்டும் வந்துடும். மூவ் டூலு மினிமைஸ் பண்ணிக்கிறேன். இதை எடுத்து உள்ளே இம்போர்ட் பண்ணிக்கிறேன். சரிங்களா, எனக்கு இந்த ஷேப்புக்குள்ளே வைக்கணும் இந்த ஷேப்பை. அதனால் என்ன பண்ணுறேன், கண்ட்ரோல் T போட்டுக்கிறேன். கண்ட்ரோல் T போட்டு சைஸை வந்து சின்னது பண்ணிட்டேன். இந்த எட்ஜோட ஒட்டி வச்சுட்டேன். சரிங்களா, கண்ட்ரோல் T போட்டிங்கன்னா எனக்கு இது வரைக்கும் தான் இருக்குது. எனக்கு இது வரைக்கும் வரணும் அப்படிங்கிறதுக்காக கண்ட்ரோல் E கொடுத்தோம்னா இது ரெண்டும் ஒன்றா மெர்ஜ் ஆகிடும். வெளில மூவ் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தெரியும் உங்களுக்கு. திரும்ப கண்ட்ரோல் E, இந்த வெளியில் வந்துடக்கூடாது, இதோட நிப்பாட்டிட்டு கண்ட்ரோல் E கொடுத்தீங்கன்னா சிங்கிள் லேயராக வந்துடும் உங்களுக்கு. ஜூம் பண்ணிக்கிறேன், சிங்கிள் லேயராக வந்துடும். இப்போ இதோட பிளண்ட் மோடை சேஞ்ச் பண்ணிங்கன்னா சூப்பரான ஒரு எஃபெக்ட் கிடைக்கும். மேக்ஸிமம் நான் இன்விடேஷன்லாம் இந்த மெத்தட் தான் நான் யூஸ் பண்ணுவேன். இது வந்து நம்ம சும்மா ஒரு டவுன்லோட் பண்ணியிருக்கோம். இன்விடேஷன் இதெல்லாம் வந்து வெக்டர் ஃபைல் தான். வெக்டர் ஃபைலில் வந்து இந்த வெக்டர் ஃபைல் எடுத்து இந்த மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரி ஷேப்ஸ்லாம் வந்து நம்ம க்ரியேட் பண்ணிவிட்டு ஷேப்ஸை வந்து நம்ம தனியாக PNG கன்வெர்ட் பண்ணி ஷார்ப்னஸ்ஸாக உள்ளதை வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். இதை மாதிரி நமக்கு பிளண்ட் மோடை சேஞ்ச் பண்ணும்போது நமக்கு திருப்தியாக இல்லைன்னா இன்னொரு வழி இருக்குது. இதை வச்சு இந்த லேயரில் வச்சு டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிளெண்டிங் ஆப்ஷன் வந்து ஒர்க் ஆகும். அதில் வந்து கலர் ஓவர்லே இதை கிளிக் பண்ணிங்க. இங்கே கொண்டு போனீங்கன்னா ஐட்ராப்பர் டூல் வந்து உங்களுக்கு எனேபிள் ஆகிடும். இதில் போயிட்டு இதில் கொஞ்சம் லைட் கலர் சூஸ் பண்ணிவிட்டு கலர் அப்படிங்கிறத கொடுத்திங்கன்னா அந்த மோடு வந்து உங்களுக்கு கலர் மோடில் வந்து ஓப்பன் ஆகிடும். சரிங்களா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு எஃபெக்ட் வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கு. அப்படி இந்த மேலே உள்ளது ஒரு மாதிரி இருக்குன்னா அது மேஜிக் டூல் எடுத்து கிளிக் பண்ணிட்டு மேலே ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஷேப் மட்டும் கிடைக்கும். ஷிஃப்ட்டு F6 ஃபெதர் ஒன்று கொடுத்துங்க, டெலிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஷேப் கிடச்சிடும். ஓகேங்களா, இப்போ எனக்கு கீழே மட்டும்தான் பாட்டத்தில் மட்டும்தான் இருக்குது, இந்த இடம்லாம் வந்து ஃப்ரீயாக இருக்குது அப்படின்னா அதுக்கு ஒன்று பிரச்சனை, இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. இப்போ இது தானே நமக்கு டவுன்லோட் பண்ணி எடுத்தோம்.
இப்போ இதுக்கு மேலே எந்த ஷேப் வைக்கலான்னு பாருங்கள். பார்த்துட்டு மேலே ஒரு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஓகே இந்த மாதிரி ஃப்ளவர்ஸு ஓகே இந்த நான் ஷேப் எடுத்துக்கிறேன், இந்த ஷேப்ஸ் எடுத்துக்கிறேன். ஷேப்ஸ் எடுத்துகிட்டு இதை இம்போர்ட் பண்ணிக்கிறேன். எனக்கு இந்த ஃப்ளவர் மட்டும் வேணும். அதனால் ரெக்டாங்கிள் மார்க் டூலு கண்ட்ரோல் ஜே ஒரு காப்பி எடுத்துக்கிறேன். ஒரு காப்பி எடுத்துகிட்டு இந்த மாதிரி சரிங்களா, கண்ட்ரோல் டி போட்டு 90 டிகிரி ரொட்டேட். இது வந்து வெர்டிகலாக இருக்குது, இது வந்து ஹரிசாண்டலாக கொண்டு போகணும். ஃபிளிப் டு வெர்டிகல் கொடுத்தோம்னா நமக்கு மேலே போயிடும். இப்போ கண்ட்ரோல் டி போட்டுக்கிறேன். டீ போட்டு எனக்கு அந்த பார்டருக்குள்ளே இருக்கணும் சரிங்களா. ஓகே இந்த பார்டருக்குள்ளே இருக்கணும். இதை வந்து ஒரு கண்ட்ரோல் ஜே போட்டு ஆல்ட்டை ஹோல்ட் பண்ணி ஒரு காப்பி எடுத்துக்கிறேன். கண்ட்ரோல் 2 ஷிஃப்ட்டை ஹோல்ட் பண்ணிட்டு செலக்ட் பண்ணிக்கிறேன். கண்ட்ரோல் இ கொடுத்தேன்னா மெர்ஜ் ஆகிடும். திரும்ப இதுக்கு போயிட்டு ப்ளண்ட் மோடை சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, எனக்கு இந்த மோடு ஓகே. இதில் வந்து ஃபில்லை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேன். ஃபில்லை கம்மி பண்ணிவிட்டு கண்ட்ரோல் டீ போட்டு இதை கொஞ்சம் பெருசு பண்ணி விட்டுறேன். எனக்கு வந்து அந்த எட்ஜில் வந்து கரெக்டாக உட்காந்துடணும். இந்த மாதிரி நான் செட் பண்ணியிருக்கேன். ஜூம் பண்ணி காட்டுறேன் ஓகேங்களா. பாருங்கள், இப்போது இது ஒரு தனி லேயரு. இந்த கீழே உள்ள லேயர் கூட மெர்ஜ் ஆகுது அப்படின்னா என்ன பண்ணுங்கள், கண்ட்ரோல் டபிள்யூ மேஜிக் கண்ட்ரோல் எடுத்துகிட்டு வெளில கிளிக் பண்ணிட்டு ஃபெதரு ஷிஃப்ட் F6 ஃபெதர் 1 கொடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு தனியாக இது ஒரு ஷேப் மட்டும் வந்துடும். ஷேப்பு வந்து உங்களுக்கு தெரியல, கண்ணுக்கு தெரியல அப்படின்னா இதோட சைஸை வந்து கொஞ்சம் பெருசு பண்ணிங்க. இந்த ஷேப்பு மேலே வந்து இன்னொரு இது இருக்கிற மாதிரி இருக்குது. தெரியல அப்படின்னா கண்ட்ரோல் ஜே கொடுங்க. கண்ட்ரோல் ஜே 2 காப்பி போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து டார்க் ஆகிடும். அதை ஒரு ப்ளண்ட் மோடை சேஞ்ச் பண்ணிங்க. அதுக்கு பிறகு ஓகே எனக்கு இந்த மோடு ஓகே. கண்ட்ரோல் மைனஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஷேப்ஸ் வந்துடும் ஓகேங்களா. இந்த மாதிரி தான் வந்து ஒரு சில விஷயம்லாம் இந்த மாதிரி நம்ம ஒர்க்கு பண்ணி பார்த்தா தான் வந்து நமக்கு கிளியராக புரியும் ஓகேங்களா. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பிஎஸ்டி ஃபைலும் வந்து நம்ம ஷேர் பண்ணிவிடுவோம். நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சக்கூடிய இந்த இன்னொரு பிஎஸ்டி ஃபைல் கிறிஸ்மஸுக்காக ரெடி பண்ண இந்த பிஎஸ்டி ஃபைலும் ரெடி பண்ணிவிடுவோம். இது வந்து நம்ம டிஎம்கே அந்த கட்சி இதுக்காக போட்டது ஓகேங்களா. இந்த மாதிரி இது தனியாக ஒரு எஃபெக்ட்ஸ் மாதிரி நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம். இந்த பிஎஸ்டியும் வந்துடும். இப்போ நம்ம ரெடி பண்ண இந்த பிஎஸ்டியும் இந்த பிஎஸ்டி ஃபைலும் வந்து நம்ம ஷேர் பண்ணிவிடுவோம். டவுன்லோடு பண்ணி யூஸ் பண்ணிங்க. தேங்க்யூ.